அவலூர் என்ற ஊர்ல கிழவன் ஒருவன் இனிப்பு கடை நடத்தி வந்தான். சிறுவர்கள் அந்த கடையில தான் இனிப்பு வாங்கியும் சாப்பிடுவாங்க. அந்த கடைக்கார கிழவனுக்கு சிறுவர்களை கண்டாலே பிடிக்காது. ஆனா ஏதாவது வேலை இருந்தா மட்டும் கூப்பிட்டு வேலை தருவான். இந்த வேலையை முடிங்க, உங்களுக்கு இனிப்பு தரேன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்தி வேலை வாங்குவான். இதனால சிறுவர்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. மதியம் ஆச்சுன்னா கடைக்குள்ள படுத்து தூங்கிடுவான். அந்த நேரத்துல சிறுவனா இருந்த அவனோட மகன் தான் கடைய பாத்துட்டு வருவான். அந்த கடைக்காரன் ஒரு நாள் பலகாரம் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக மண்பானை செய்வங்க கிட்ட போய் எனக்கு 30 பானை செஞ்சு தரணும், எப்ப செஞ்சு தருவீங்க அப்படின்னு கேக்குறான். ஒரு வாரத்துல செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த மண்பானை செய்யறவரு சொல்றாரு. மண்பானை செஞ்சும் வந்தது. அந்த மண்பானைகளை கடைக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு சிறுவர்கள் கொஞ்சம் பேரை அழைச்சு, இந்த மண்பானை செய்வங்க கிட்ட 30 பானை இருக்கு, அத நீங்க கவனமா உள்ள எடுத்து போய் வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு இனிப்பு தரேன் அப்படின்னு போய் சொன்னான். அவன் சொன்னதை நம்பி சிறுவர்களும் அந்த பானைகளை கடைக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. நமக்கு நிறைய இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியாவும் அந்த சிறுவர்கள் இருந்தாங்க. எங்களுக்கு தரேன்னு சொன்ன இனிப்பு தாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு சிறுவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு இனிப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சான் கடைக்காரன். நான் ஏமாந்து போனதை நினைச்சு அழுதுட்டே அந்த சிறுவர்கள் அங்கிருந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த வழியா சதீஷ்ங்கிற ஒருத்தர் வந்து, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த சிறுவர்கள், சதீஷ் மாமா, அந்த கடைக்காரர் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இனிப்பை நான் உங்களுக்கு அதிகமாவே கொண்டு வரேன், அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கடைக்குள்ள போனான். அந்த நேரம் பார்த்து கடைக்காரனோட மகன் தான் கடைய பாத்துட்டு இருந்தான். உள்ள இருந்த அறைக்குள்ள கடைக்காரன் நல்லபடியா தூங்கி கொண்டு இருந்தான். கடைக்காரன் மகன் தான் இருக்கான், அவனை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்ச சதீஷ் இனிப்புகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். அத பார்த்த அந்த சிறுவன் பணம் தராம எதையும் தொடக்கூடாது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். தம்பி, உன்னோட அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும், என் பெயர் தான் எறும்பு, நீ வேணும்னா அவர்கிட்ட இனிப்ப நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லு, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சதீஷ் சொன்னான். கடைக்குள்ள எறும்பு வந்திருக்கு, நான் சொல்லியும் கேட்காம இனிப்பு எடுத்து சாப்பிடுது அப்படின்னு அந்த சிறுவன் கடைக்காரங்கிட்ட சொன்னான். இதனால தூக்கம் கலந்து எரிச்சலான அந்த கடைக்காரன், மகனே, உன்னால எறும்ப சமாளிக்க முடியாதா அப்படின்னு கத்தினான். அதை கேட்ட சதீஷ் உள்ளேயே சிரிச்சுட்டு இனிப்ப பாத்திரத்துல தூக்கிட்டு சிறுவர்களுக்கு கொடுக்க போயிட்டான். இத பார்த்த அவன், அப்பா, நிறைய இனிப்பா அந்த எறும்பு எடுத்துட்டு போகுது, பணம் எதுவும் தரல அப்படின்னு இன்னும் கத்த ஆரம்பிச்சான். அத கேட்ட அந்த கடைக்காரன் இன்னும் கோபமானான். என் தூக்கத்தை கெடுக்காத அப்படின்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது அப்படின்னு அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இனிப்புகளை அந்த சிறுவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. உங்களை ஏமாத்தின அந்த கடைக்காரனை நான் நல்லா ஏமாத்திட்டேன் அப்படின்னு சதீஷ் சொல்லிட்டு கிளம்பிட்டான். தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்த அந்த கிழவன் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். யார் அந்த எறும்புன்னு தெரியாம யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தான். மீதி, பிறரை ஏமாற்றுதல் கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.